1000 கோடி 1000 கோடி 1000 கோடி எங்க திரும்பினாலும் இந்த 1000 கோடிங்கிற பேச்சு பயங்கரமா அடிபட்டு இருக்கு சினிமாவை பொறுத்த வரைக்கும். இதெல்லாம் நம்புற மாதிரியாங்க இருக்குது. இந்தியன் சினிமாவில் டாப் 7 கிராசிங் மூவிஸ் வேர்ல்டு வைடு எதுங்கிறத தான் இந்த வீடியோவில் தெரிஞ்சுக்க போகிறோம். ஸோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு டாப் 7 ஃப்ரம் கிளவுட் 7. நான் முன்னாடியே சொன்ன மாதிரி அதிக அமௌண்ட் வசூல் பண்ண இந்திய படங்கள் பார்க்க போகிறோம். அதை ஏன்டா இப்போ தூக்கிட்டு வந்து பேசுகிறேன் அப்படின்னு நீங்கள் கேட்டிங்கன்னா அதுக்கு காரணம் இருக்குது. ஏன்னா ஒரே ஒரு ரீல்ஸை மட்டும் நீங்கள் போட்டு ஒரு படத்தையே 1000 கோடி வசூல் பண்ண வச்சிருக்கீங்க. நீ நினைக்கிற மாதிரிலாம் ஒண்ணும் இல்ல. அது என்ன படம்னா துரந்தர் அப்படிங்கிற படத்துல ஒரே ஒரு பாட்டு வரும். ஸோ அதை வந்து பயங்கரமா ரீல்ஸ் ஷார்ட்ஸ்ன்னு சொல்லிட்டு எக்கச்சக்க பேர் ட்ரெண்ட் பண்ணி விட்டுருந்தாங்க. அதை நம்மளால போட முடியுமான்னு கூட தெரியல, காப்பிரைட் இஷ்யூ வேற இருக்கு. அந்த ஒரே ஒரு ரீல்ஸ்னால அது என்ன படங்கிறத போய் பார்த்து அந்த படத்தை வந்து ஹிட் அடிக்க வச்சிட்டாங்க. நன்றி நன்றி நன்றி. அது மட்டும் காரணம் கிடையாது. ஓடிடியில் ரிலீஸ் ஆனதுக்கு அப்புறமும் இந்த 3.5 மணி நேரம் படத்தை பெருசா பாராட்டிட்டு இருக்காங்க. நம்ம ஊர்ல 2.5 மணி நேரம் எடுத்தாலே பயங்கரமா அடிச்சு பொழக்கிறாங்க. இதெல்லாம் படமாடா, இதுக்கெல்லாம் இவ்வளவு பெரிய லேக் அப்படின்னு. இங்க 3.5 மணி நேரம் படம் ஹிட் அடிச்சிருக்கு. பட் அதை பத்தி பேசுவோம். ஸோ அப்படி பார்க்கும்போது துரந்தர் 1000 கோடிக்கு மேல வசூல் பண்ணிருச்சு. அது இப்போ லிஸ்ட்ல எத்தனாவது இடத்துல இருக்கு அண்ட் டாப் 7 வசூல் பண்ண இந்தியன் படங்கள் எதுங்கிறத தான் இந்த வீடியோ நாம ஓவரால் பார்க்க போறோம். பாத்துருவோம். இதுல பத்தானு, கல்கி அவங்களுக்கெல்லாம் ஸ்பெஷல் மென்ஷனு. ஏன்னா அவங்க 8வது 9வது இடத்த பிடிச்சிருக்காங்க. அவங்களுக்கு ஒரு ஸ்பெஷல் மென்ஷனை கொடுத்துட்டு 7வது இடத்துக்கு போவோம். உலக அளவுல அதிக வசூல் பண்ண இந்தியன் படங்கள்ல 7வது இடத்துல இருக்கிற படம் ஜவான். எஸ், நம்ம அட்லி அண்ணா எடுத்த அதே ஜவான் தான். தமிழ்ல வந்து படம் எடுத்தாலே நீ இந்த படத்தை காப்பி பண்ணி பண்ற, இந்த படத்தை காப்பி அடிச்சு எடுத்திருக்கன்னு சொல்லி அவர் ஒரு மாதிரி கிரிட்டிசைஸ் பண்ணிட்டே இருந்தாங்க. போங்கடா நீங்க எங்களுக்கு வேணான்னு சொல்லிட்டு அவர் அப்படியே கிளம்பி ஹிந்தி பக்கம் போனாரு. ஷாருக்கானை வச்சு படம் எடுத்தாரு. 1000 கோடியை வசூல் பண்ணிட்டாரு. இதை இப்படியே மெயின்டைன் பண்ணு. எஸ், ஜவான் ஓவராலா 1148 கோடி வசூல் பண்ணியிருக்கான் ஓவரால் வேர்ல்டு வைடு பார்க்கும்போது. அண்ட் ஜவான் படம் அப்படிங்கிறது ஷாருக் கான் அண்ட் அட்லி 2 பேரோட கெரியருக்கும் ரொம்பவும் முக்கியமான படம். இங்கிருந்து அட்லி போயிட்டு அங்கே எடுத்து சக்சஸ் கொடுத்த ஒரு படமும் கூட. இங்க அவரை கிரிட்டிசைஸ், அந்த படத்துக்கும் ஜவான் படத்துக்கும் நிறைய கிரிட்டிசைஸ் வச்சாங்க. பட் அது வசூல் ரீதியாகவும் கலெக்ஷன் ரீதியாகவும் ரிப்ளை கொடுத்துட்டாரு அட்லி. இதுக்கப்புறமும் இவர் நீங்க என்னெல்லாம் சொல்லி ஓட்ட போறீங்கன்னு எனக்கு தெரியல. நீங்க எவ்வளவுதான் ஒரு ஓட்டினாலும் அவரோட சம்பளமும் சரி எதுவாக இருந்தாலும் இன்க்ரீஸ் ஆகிட்டே தான் இருக்க போதே தவிர குறைய போறது கிடையாது. போயிட்டு உங்க வேலையை பாருங்கன்னு தான் நான் சொல்லுவேன். இப்போ அடுத்து அதை விட ஒரு பெரிய படத்தை குக் பண்ணிட்டு இருக்காரு, அதோட பெரிய பட்ஜெட்ல. இந்த லிஸ்ட்ல 6வது இடத்த பிடிச்சிருக்கிற படம் கண்டிப்பா நீங்க சர்ப்ரைஸே ஆக மாட்டீங்க. KGF சாப்டர் 2. KGF அப்படிங்கிற ஒரு படம் அப்போ வரும்போது அது ஒரு பெரிய படமா யாரும் மதிக்கவே இல்லை. இன்ஃபேக்ட் நம்ம புரட்சி தளபதி விஷால் இருக்காருல்ல, அவர் தான் அந்த படத்தை வாங்கி அவரோட ஃபிலிம் ஃபேக்டரி மூலமா ரிலீஸ் பண்ணியிருப்பாரு. ருக்கோ ஜரா சபர் கரோ. இது அது இல்ல. அட வெக்கம் கட்டுவீங்களா? ஸோ அந்த மாதிரி உள்ள வரும்போது KGF அப்படிங்கிற ஒரு படம் என்னன்னே தெரியாம தான் வந்துச்சு. பட் அதோட ஹிட்டு, அதோட வேல்யூ அப்படிங்கிறது வேற லெவலில் போச்சு. இப்போ அந்த டைரக்டர், அந்த ஹீரோவுக்கு வேல்யூ எங்கேயோ போய் நிற்கிது. ஸோ அந்த KGF-ஓட பார்ட் 2 வரப்போகுது அப்படின்னு சொல்கிறப்போ KGF சாப்டர் 2க்கு வந்து அவ்வளோ கிரேஸ் இருந்துச்சு, அவ்வளோ கலெக்ஷன் அப்படிங்கிறதும் ஆயிருந்துச்சு. KGF அளவுக்கு KGF சாப்டர் 2 இல்லைங்கிறது ஒரு சிலரோட கருத்தாக இருந்தாலும் ஓவரால் 1250 கோடி வேர்ல்டு வைடு கலெக்ஷன் மட்டுமே பண்ணியிருந்துச்சு. இது 1000 கோடிக்கு மேலே இந்தியாவில் மட்டுமே கலெக்ஷன் பண்ணியிருந்துச்சு இந்த KGF சாப்டர் 2 அப்படிங்கிறது. ஸோ இதற்கு முக்கியமான காரணம் KGF அப்படிங்கிற அந்த ஒரு நேமை சொல்லலாம், டைரக்டரை சொல்லலாம், இல்லை யாஷை சொல்லலாம். பட் எதுவாக இருந்தாலும் ஓவரால் இதற்கான எதிர்பார்ப்பு அதே அளவுக்கு பூர்த்தி பண்ணப்பட்டது கலெக்ஷன் மூலமாகவும். ஸோ இவங்க கன்னடத்திலிருந்து வந்து செமையான ஹிட் அடித்தாங்க. ஒரு சூப்பரான ஒரு படம். அண்ட் KGF சாப்டர் 2 சாப்டர் 3 வருமா இல்லையாங்கிறதுலாம் நமக்கு தெரியாது, அதெல்லாம் பொறுத்திருந்து தான் பார்க்கணும். காத்திருப்போம். இந்த லிஸ்ட்ல 5வது இடத்த பிடிக்கிற படம் இப்போ நாம ட்ரெண்ட் பண்ணி விட்ட துரந்தர் தான். துரந்தர் ஃபர்ஸ்ட் ரிலீஸ் ஆகிறப்போ அந்த அளவுக்கு இந்த படத்தை பத்தி பேசினாங்களா இங்க சவுத் சைடுன்னு கேட்டீங்கன்னா இல்ல. பட் ஹிந்தியில அப்போவே பெருசா பேசினாங்க, படம் நல்லா இருந்துச்சுலாம் ஹிந்தியில வந்து புகழ்ந்துட்டு இருந்தாங்க. ஹிந்தி படத்தை ஹிந்தியில புகழாம வேற எங்க புகழ போறாங்க. பட் சவுத் சைடு அது எப்படி ட்ரெண்ட் ஆச்சு அப்படின்னு பாத்தீங்கன்னா இப்பல இருந்து மேபி நீங்க கூட அந்த ரீல்ஸை பண்ணி போட்டிருப்பீங்களே. அதாவது இந்தியன் ஸ்பை ஃபர்ஸ்ட் டே இன் பாகிஸ்தான் அப்படிங்கிறது தான் அந்த ஒரு ரீல்ஸா இருந்துச்சு. இதை டிஃப்ரெண்டா யோசிச்சு இங்க இருக்கிற பல இன்ஃபுளுசர்ஸ் அதுக்கு வீடியோ போட்டு
சம்மந்தமே இல்லாமல் அந்த படத்தையும் ப்ரொமோட் பண்ணி விட்டாங்க. இன்ஃபேக்ட் அந்த சாங்குமே நல்லா இருக்குமா, ஸோ இவங்க இன்ஸ்டா ரீல்ஸ் போட போட அதுக்கு சாங் என்னன்னு சர்ச் பண்ண ஆரம்பிச்சு அந்த படம் துரந்தர்னு தெரிய ஆரம்பிச்சு அதன் மூலியமா போய் படத்தை பார்த்தவங்களும் எக்கச்சக்க பேர் இருந்தாங்க தியேட்டர்ல. ஸோ அந்த படம் துரந்தர் அப்படிங்கிறது இப்போ ஓடிடியில் ரிலீஸ் ஆகியுமே சக்கப்போடு போட்டுட்டு இருக்கு. நெட்ஃபிளிக்ஸ் தான் அவங்க தான் நம்பர் 1. நான் நம்பர் 1. இன்ஃபேக்ட் இன்ன வரைக்கும் அந்த படத்தை நான் இன்னும் பார்க்கல. பட் என்ன இருக்குன்னு பார்க்கணுங்கிற ஆர்வம் நமக்குள்ள ஏற்படுத்துறாங்கல்ல, அதுக்கெல்லாம் காரணம் யாரு? வேற யாரு? நான் தான். ரீல்ஸும் ஷார்ட்ஸும் பார்த்து தான் அந்த ஆர்வத்தை ஏற்றிக்கிறோம். இந்த துரந்தர் படம் அப்படிங்கிறது 1347 கோடி அப்ராக்சிமேட்டா வசூல் பண்ணியிருக்கான் ஓவரால் வேர்ல்டு வைடு. இதுல இந்தியாவில் மட்டும் 1054 கோடி அப்படிங்கிறது இதோட கலெக்ஷனா இருக்கு. மற்றது எல்லாமே ஓவர்சீஸ் கலெக்ஷன்ஸ் தான். அப்படி பார்க்கும்போது ஆல்மோஸ்ட் 300 கோடி கிட்ட ஓவர்சீஸ்ல, 1000 கோடிக்கு மேல இந்தியாவில் இது ஒரு சரியான ஹிட்டான படம் தாங்க. ரொம்ப சைலண்டா வந்து வைலண்டா ஹிட் அடிச்ச படம் துரந்தர் அப்படின்னு சொல்லலாம். மற்ற படங்களுக்கெல்லாம் 1000 கோடி வசூல் பண்ணணும், 1000 கோடி அடிக்க வாய்ப்பு இருக்குங்கிற ஒரு எக்ஸ்பெக்டேஷன் இருந்துச்சு. பட் துரந்தருக்கு ஒரே ஒரு ரீல்ஸ் தான் அப்படிங்கிற மாதிரி 1000 கோடிக்கு அசால்ட்டா போய் நின்றுருக்கு. அடுத்ததா 4வது பிளேஸ், துரந்தரை விட 40 கோடி எக்ஸ்ட்ரா வசூல் பண்ணி இருக்கிற ஒரு படம், நாட்டுன்னு செம்ம ட்ரெண்டான ஒரு படம். அதாவது இங்க துரந்தருக்கு ஒரு சாங்ல எப்படி ட்ரெண்ட் ஆச்சோ அதே மாதிரி அப்போ நாட்டு மூலியமா உலக அளவில் ட்ரெண்ட் அடிச்ச RRR படம் தான் ஸோ இந்த லிஸ்ட்ல 4th பிளேஸ்ல இருக்கு. இந்த RRR படம் 1387 கோடி வசூல் பண்ணியிருக்கு. உலக அளவில் 900 கோடிக்கு மேல இந்தியாவில் மட்டும் வசூல் பண்ணியிருக்கு. முக்கியமா நான் சொன்ன நாட்டு அந்த பாட்டு வந்து ஆஸ்கர் அவார்ட்லாம் வாங்கி பயங்கரமா கிரேஸ் ஆச்சு. பட் அந்த பாட்டு ஆஸ்கர்லாம் வாங்குறதுக்கு முன்னாடி இந்த படம் வசூல் பண்ணிருச்சு. பிகாஸ் ரொம்ப பெரிய ஸ்டார்ஸ் 2 பேர் அந்த படத்துல நடிச்சிருந்தாங்க. அந்த ஸ்டார் யாருங்கிறத நீங்க கீழே கமெண்ட் பண்ணுங்க. இது கூட வாடா தெரியாம நீ வீடியோ பண்ண வந்த அப்படின்னு நீங்க கேட்கலாம். பட் நீங்க ஏதாச்சும் கமெண்ட் பண்ணோம்ல, அதுக்காக தான், வேற எதுவும் கிடையாது. ஸோ இந்த மாதிரி ஒரு பெரிய ஹீரோஸ் 2 பேரை வச்சு அது ஆல்மோஸ்ட் ராமாயணத்தை தழுவுன மாதிரி கதை அப்படிங்கிற மாதிரி நிறைய இந்த மாதிரியான குற்றச்சாட்டுகள்லாம் பாகுபலியிலிருந்தே நம்ம ராஜமௌழி மேல வைக்கப்பட்டுட்டு தான் இருக்கு. அதற்கெல்லாம் மனுஷன் அசர்ற மாதிரியே கிடையாது. அங்க எப்படி அட்லி அசால்ட்டா போயிட்டு இருக்காரு, ராஜமௌழி அந்த மாதிரி என் இஷ்டத்துக்கு நான் படம் எடுப்பேன், பிரம்மாண்டமா தான் இருக்கும், பாக்குறேன் தான் பாருங்கிற மாதிரி தான் போயிட்டு இருக்காரு. இப்ப அடுத்து மகேஷ் பாபு வச்சு பயங்கரமா பண்ணிட்டு இருக்காரு. அது எத்தனை கோடி நமக்கு தெரியாது, பொறுத்திருந்து பார்ப்போம். பட் இப்போதைக்கு RRR தான் 4th பிளேஸ்ல இருக்கு ஹையஸ்ட் கிராசிங் இந்தியன் ஃபிலிம் வேர்ல்டு வைட் லிஸ்ட்டை பொறுத்த வரைக்கும். இப்போ நம்ம டாப் 3க்குள்ள வந்துட்டோம். இந்த லிஸ்ட்ல 3வது இடத்தை பிடிச்சிருக்கிறவங்க இவங்க ஃப்ளவர் கிடையாது, ஃபயரு. எஸ், புஷ்பா பார்ட் 2, அதாவது புஷ்பா த ரூல் அப்படின்னு வந்துச்சு இல்லையா, ஸோ அந்த படம் தான் இந்த லிஸ்ட்ல 3வது இடத்தை பிடிச்சிருக்கு. கண்டிப்பா அந்த படமா பார்த்தீங்கன்னா இது 1000 கோடி அப்படின்னு நீங்க கேட்க தோணும். பட் எனக்கு அப்போ தோணுச்சு. பட் 1000 கோடி வசூல் பண்ணிருச்சா? 1000லாம் கிடையாதுங்க, 1500 தாண்டி போயிருச்சு. 1642 கோடி இந்த புஷ்பா 2 த ரூல் அப்படிங்கிற படம் வந்து ஓவரால் வேர்ல்டு வைடு அப்படிங்கிறது கலெக்ட் பண்ணியிருந்துச்சு. நம்ம அல்லு அர்ஜுன் புஷ்பா படத்துல இந்த ஆக்ஷன் ஒன்று பண்ணியிருப்பாரு. இதை கிரிக்கெட்டர்ல ஆரம்பிச்சு பல செலிபிரிட்டிஸ் வரைக்கும் எங்க போனாலும் இதை பண்ணி இதை வேற ட்ரெண்ட் பண்ணி விட்டாங்க. அதனாலேயே புஷ்பா தனி ட்ரெண்டு. அது மட்டும் இல்லாம மனுஷன் சரிய கெட்டப்பெல்லாம் போட்டு வந்து சாரியெல்லாம் ஃபைட்டு பண்ணி பயங்கரமா படத்தையும் ஹிட் பண்ண வச்சுட்டாங்க. இந்த படத்தோட ஹிட் அப்படிங்கிறது பல மசாலா பட டைரக்டர்களுக்கு பெரிய கான்ஃபிடன்ஸை கொடுத்துச்சு. பட் இதையே பார்த்து அவங்க எடுத்து பல்பு தான் வாங்கினாங்க. அதை பத்தி நம்ம தனியாக வேற வீடியோவில் பேசுவோம். பட் இதுல புஷ்பா 2 த ரூல் அப்படிங்கிற படம் டாப் 3 லிஸ்ட்ல இருக்கு. 1600 கோடிக்கு மேல வசூல் பண்ணியிருக்கு. இந்த படம் உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சா இல்லையாங்கிறத மறக்காம கீழே கமெண்ட்ல சொல்லுங்க. அண்ட் எத்தனை அல்லு அர்ஜுன் ஃபேன்ஸ் இருக்கீங்க சொல்லிட்டு போங்க. இந்த லிஸ்ட்ல 2வது இடத்தை பிடிச்சிருக்கிற படம், இந்த படமும் ஒரு பார்ட் 2 படம் தான். எஸ், இது ராஜமௌலியோட இன்னொரு சம்பவம். ராஜமௌலி ஃபர்ஸ்ட் பாகுபலி அப்படின்னு ஒன்று எடுத்து ரிலீஸ் பண்றாரு. ஒரே ஒரு கேள்வி மட்டும்தான், கட்டப்பா ஏன் பாகுபலியை கொன்னாரு? இதுக்கு 1000 கோடி வசூல். இதுதான் உண்மை. என்னை பொறுத்த வரைக்கும் மேக்கிங் அப்படிங்கிறதெல்லாம் விட்டுட்டு அதுக்கான எக்ஸ்பெக்டேஷன் எங்க கொண்டு போய் நிறுத்தினாங்க அப்படிங்கிறது ஒரு பெரிய கேள்விக்குறியா இருந்துச்சு. ஏன்னா அப்போ பாகுபலி எடுத்துட்டு பாகுபலி 2 த கன்க்ளூஷனுக்கு வந்து பாத்தீங்கன்னா ஒரு பெரிய கேப் இருந்துச்சு. அந்த கேப்புக்குள்ள கட்டப்பா ஏன் பாகுபலியை கொன்னாரு அப்படிங்கிற ஒரு கேள்வி, அதை சுத்தி எழுப்பப்பட்ட கேள்விகள் அப்படிங்கிறது படத்துக்கு ஒரு தனி ப்ரமோஷனாவே இருந்துச்சு. அந்த சமயத்துல இந்த பாகுபலி 2 த கன்க்ளூஷன் அப்படிங்கிறத ரிலீஸ் பண்ணி அது பயங்கரமான ஹிட் அடிச்சு உலக அளவுல ஒரு பெரிய ஹிட் அடிச்ச படமா இந்த இந்தியன் சினிமாவை எடுத்து காட்டுற ஒரு படமாகவும் இந்த பாகுபலி 2 த கன்க்ளூஷன் அப்படிங்கிறது இருந்துச்சு. அதுக்கப்புறமா பாகுபலி 2 த கன்க்ளூஷனையும் மிக்ஸ் பண்ணி ஒரு படமா ரிலீஸ் பண்ணி பார்த்தாங்க. பட் அது எடுபடலை.
அதுக்கு வேற காரணங்கள் இருக்கு. பட் இந்த படம் 1800 கோடிக்கு மேல, கரெக்டா சொல்லணும் அப்படின்னா 1810 கோடி வரைக்கும் வசூல் பண்ணியிருக்கு உலக அளவுல. அதுல 1400 கோடிக்கு மேல இந்தியாவில் மட்டுமே கலெக்ட் பண்ணுச்சு. ஏன்னா தியேட்டருக்கு போய் படமே பார்க்காதவங்க கூட அந்த பாகுபலி 1 டிவியில பார்த்துட்டு 2 நான் போய் தியேட்டர்ல தாண்டா பார்ப்பேன் அப்படின்னு விடாப்புடியா போய் தியேட்டர்ல பார்த்து இங்க வசூலை ஏற்றி விட்டாங்க. அதான் முக்கியமான காரணம். அதுல முக்கியமான ஒரு படமா இந்த பாகுபலி 2 த கன்க்ளூஷன் அப்படிங்கிற ஒன்று இருந்துச்சு. ஸோ இந்த படத்துக்கு ஒரு பெரிய பெரிய கிரெடிட்ஸ் கொடுக்கணும்னா அது கண்டிப்பா ராஜமௌழி, அவரோட பிரம்மாண்டம். அது மட்டும் இல்லாம படத்தில் நடிச்சிருந்த ஸ்டார் காஸ்ட் எல்லாருமே உயிரை கொடுத்து போராடி நடிச்சிருப்பாங்க. அந்த அளவுக்கு செம்மையான ஒரு படமா இது மேக் பண்ணப்பட்டிருந்துச்சு. பட் இங்க சாதாரணமா நிறைய பேர் பாகுபலி 1 அளவுக்கு 2 இல்லப்பா அப்படின்னு சொல்லிட்டு போயிட்டே இருப்பாங்க. பட் 1 2 வசூல் எங்கேயோ போயிருந்துச்சு. இந்த லிஸ்ட்ல ஃபர்ஸ்ட் பிளேஸை பிடிக்கிற படம் இது இந்தியன் லாங்குவேஜ்ல ஓடிச்சோ இல்லையான்னு தெரியாது. பட் சைனாவில் போய் அநியாயத்துக்கு ஹிட் அடிச்சது இந்த படம். அண்ட் இந்த படத்துல பெரிய ஸ்டார் காஸ்ட் அப்படிலாம் யாரும் கிடையாது. ஒரு ஸ்போர்ட்ஸை பேஸ் பண்ணி வந்த ஒரு படம். முக்கியமாக அமீர் கான் மட்டும்தான் எல்லாருக்கும் தெரிஞ்ச முகம். மற்றவங்க எல்லாருமே புதுசுங்கிற மாதிரியான அது படத்துக்கு அப்புறம் தான் அவங்களாம் ட்ரெண்ட் ஆகவே ஆரம்பிச்சாங்க. படம் பேரே சொல்லாமல் பேசிட்டு இருக்க பாருங்க. தங்கல் தான் அந்த படம். ஸோ இந்த தங்கல் ரிலீஸ் ஆகிறப்போ இந்தியாவோட அதற்கான சப்போர்ட் ரொம்ப ரொம்ப கம்மியாக தான் இருந்துச்சு. முக்கியமாக இந்தியாவோட அதற்கான வசூல் வெறும் 500 கோடியாக மட்டும்தான் இருந்துச்சு. 2016 500 கோடி இந்தியாவோட வசூல் பண்ணுறதுங்கிறது ஒரு பெரிய விஷயம் தான் 10 இயர்ஸ் பேக். அண்ட் 2016 இது பண்ண அச்சீவ்மெண்ட் அதுக்கப்புறம் எந்த ஒரு படங்களாலும் இதற்கு பக்கம் கூட வர முடியல. பாகுபலி மட்டும் கொஞ்சம் வந்தாங்க. பட் அவங்களால இவங்களோட அந்த ஒரு மார்க்கை தொட முடியல. அப்படி எவ்வளவுதானா மொத்தமாக வசூல் பண்ணியிருக்கான்னு கேட்டிங்கன்னா எல்லாருக்குமே தெரிஞ்சிருக்கும். இந்தியாவோட முதல் 500 கோடி 1000 கோடி 2000 கோடி எல்லாமே இந்த தங்கல் தான். எஸ், தங்களோட ஒட்டுமொத்தமான வசூல் 2024 கோடி ஓவரால் உலக அளவில். அதில் 500 கோடி கிட்ட மட்டும்தான் இங்கே வசூல் பண்ணாங்க. 1500 கோடிக்கு மேலே அவங்க வெளிநாட்டில் தான், அதாவது ஓவர்சீஸில் தான் வசூல் பண்ணியிருந்தாங்க. எஸ்பெஷலி இன் சைனா, தைவான் மாதிரியான இடங்கள்லாம் பயங்கரமாக படம் பிச்சுக்கிட்டு போச்சு. முன்னாடியே சொன்ன மாதிரி அமீர் கான் மட்டும் தான் எல்லாருக்கும் தெரிஞ்ச ஒரு முகமாக இருந்தாலுமே இந்த படத்தோட கண்டென்ட் அண்ட் அதை கொண்டு போய் சேர்த்த விதம் அண்ட் அந்த பக்கம் அவங்களுக்கு சைனாவில் போய் பார்க்குறாங்க, அந்த சைனீஸ் லாங்குவேஜில் ரிலீஸ் பண்ணுறாங்க அப்படிங்கும் போது அவங்க எல்லாருமே இந்த படத்தை ரசிக்க ஆரம்பிச்சாங்க. அவங்களுக்கு கொஞ்சம் கனெக்ட் ஆக ஆரம்பிச்சு. இது ஒரு ஸ்போர்ட்ஸ் பேஸ் பண்ண படமா வேற இருந்துச்சு. பட் இங்க என்னன்னா இந்தியா ஜெயிக்கிறத சைனா பார்த்து ஹிட் கொடுத்துருக்காங்க. அதை கொஞ்சம் எனக்கு முரண்பாடா இருக்கு. பட் இட்ஸ் ஓகே, இது ஒரு படமா ரசிச்சிருக்காங்க, அவ்வளவுதான். ஓவரால் பார்க்கும்போது இந்த தங்கல் 2000 கோடிக்கு மேல வசூல் பண்ணியிருக்கு. இது வரைக்கும் இதுதான் இந்தியாவுடைய ஹையஸ்ட் கிராசிங் படம். இதுக்கப்புறம் வேற எந்த படமுமே கிடையாதுங்கிறது தான் இப்போ வரைக்கும் இருக்கிற நிலைமை. மேபி இதுக்கப்புறம் இதை ராஜமௌழி இப்போ மகேஷ் பாபு வச்சு எடுத்திருக்க அந்த படம் பீட் பண்ண போதா, இல்லை நம்ம அட்லியான டபிள்யூஏவை வச்சு எடுத்துட்டு இருக்காரு அந்த படம் பீட் பண்ண போதா, இல்லை வேற சில படங்கள்லாம் இந்த ரெக்கார்டை உடைக்க போதாங்கிறதெல்லாம் பொறுத்திருந்து பார்ப்போம். ஆனால் இந்த லிஸ்ட்ல ஒரு தமிழ் படம் கூட இல்லை. இதுக்கப்புறம் இதில் வரவும் வாய்ப்பு இல்லைங்கிறத நினைக்கும் போது தான் சரி ஓகே கவலைக்கிடமா இருக்கு. பட் வேற வழி இல்லை. இது வரைக்கும் இந்தியும் 4 படங்கள் கிட்ட கொடுத்துருக்காங்க, தெலுங்கும் 4 படங்கள் கிட்ட 1000 கோடிக்கு மேலே கொடுத்துருக்காங்க. இன்ஃபேக்ட் கன்னடம் கூட ஒரு படத்தை கொடுத்துட்டாங்க 1000 கோடிக்கு மேலே. பட் தமிழ்ல இருந்து மட்டும், அதாவது இந்தியாவிலேயே பெஸ்ட் ஃபிலிம் இண்டஸ்ட்ரின்னு சொல்லப்படுற தமிழ்ல இருந்து மட்டும் 1000 கோடி வராமலே இருக்கு. இதற்கு என்ன காரணம், யார் காரணம், எதனால் இது அப்படிங்கிறத உங்களோட ஒப்பீனியனை மறக்காம கீழே கமெண்ட்ல சொல்லுங்க. அதே மாதிரி இந்த லிஸ்ட்ல வரப்போற முதல் தமிழ் படம் எதுவா இருக்கும் அப்படிங்கிற உங்களோட ஒப்பீனியனை மறக்காம கீழே கமெண்ட்ல சொல்லிட்டு போங்க, சரியா? அட்லியான எடுக்கிற தமிழ் டப்பிங் படம்னு சொல்லக்கூடாது, தமிழ் படமாவது இருக்கணும், சொல்லிட்டு போங்க. அடுத்த வீடியோவில் நான் உங்களை பார்க்குறேன். பை பை, தேங்க்யூ.